ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சௌந்தர்யா மஹா குக்கிங் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரவை நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றி முந்திரி வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யிலே நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா ரவை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா ரவைக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால அந்த நெய்யில் வந்து நான் ரவையை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ தண்ணி வந்து ஊற்றுறேன். தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ரவை நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரணும். அதனால தண்ணி நம்ம கொஞ்சம் 2 கிளாஸ் ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் ரவை நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நமக்கு நல்லாயிருக்கும். அந்த ரவை வந்து கேசரி அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ரவை வந்து நல்லா வேக விடலாம். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வைங்க. கொஞ்ச நேரம் நல்லா வந்து ரவை வந்து நல்லா வேகட்டும். ஸோ அதனால் வெந்து வந்த பிறகு பாருங்கள், நான் வெந்து வந்த பிறகு சுகர் வந்து நான் அந்த ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் சுகர் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு கிளாஸ் சுகர் வந்து உங்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பிங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கனால 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்து கேசரி கலர் வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேசரியை விட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து நமக்கு அந்த ஆரஞ்சு கலர் நல்லா டேஸ்ட் நல்லா அந்த கலர் நல்லா வந்துடும். இப்போ சுகர் நல்லா ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கலரே விடுங்க. கலரிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்கும். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் முந்திரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடினிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த ரவை வந்து நல்லா வெந்து நல்லா நமக்கு வந்து கேசரி அந்த டேஸ்ட் வந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போவே நல்லா தெரியுது. நம்ம அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. ரொம்ப வேகமாச்சுன்னா அடி பிடிச்சிடும். சிம்மிலே வச்சு எடுத்தோன்னா நமக்கு பாருங்கள் சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியானது. எல்லாருமே கண்டிப்பாக அந்த கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.